அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணிதத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் படைத்திருக்கக்கூடிய படைப்பினங்கள் குறித்து அவனுடைய வேதமான திருக்குரானில் பல இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான். அப்படி பேசக்கூடிய நேரத்தில் ஒரு சில வசனங்கள் என்ன சொல்லும் அப்படின்னா, அவன் படைத்திருக்கக்கூடிய படைப்பினங்கள் அல்லாஹுவை போற்றி புகழுகின்றன, அவனை துதிக்கின்றன, அவனுக்கு கட்டுப்பட்டு வணங்குகின்றன என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அவனுடைய படைப்பினம் அது ஒரு காமன் வேர்டாக அல்லாஹ் பயன்படுத்துகிறான், அவனுடைய படைப்புகளில் உள்ளது. அது மாதிரி உள்ள வசனங்களில் சூரத்து நூர் 24வது அத்தியாயத்துடைய 41வது வசனம், அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அலம் தர அன்னல்லாஹ யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்லி வத்தைரு சாஃபாத் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அணிவகுத்து பறக்கின்ற பறவைகளும் அவனை துதிக்கின்றன என்பதை நீர் பார்க்கவில்லையா அப்படின்னு நல்லா கேட்குறான். அவன் படைச்சிருக்கிற படைப்பு அவனை துதிக்கிறது. ஒட்டுமொத்த படைப்பு வானங்களில் உள்ளவை, வானங்களில் இருக்கக்கூடிய மலக்குமார்களை நாம் பார்த்ததில்ல, ஆனால் அவர்கள் அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வணங்கக்கூடியவர்கள் என்பது நமக்கு தெரியும். நம் அந்த படைப்பை பார்த்ததில்ல. பூமியில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்பை கூட, பூமியில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதன் எல்லா படைப்புகளையும் பார்த்தது கிடையாது. நான் பார்த்திருக்கக்கூடிய லட்சோப லட்ச படைப்புகள் இருக்குல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணங்களுக்காக, அது தண்ணீரில் வாழக்கூடிய விலங்குகளாக இருக்கலாம், பறக்கக்கூடிய பறவைகளாக இருக்கலாம், அல்லது காடுகளிலும் சரி, நாம் வசிக்கக்கூடிய பகுதிகளிலும் சரி, எத்தனையோ உயிரினங்களை அல்லாஹ் படைச்சிருக்கிறோம். கண்களுக்கு தெரிகின்ற, கண்களுக்கு தெரியாத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது எல்லாமே அல்லாஹை துதிக்கின்றன என்பதாக அல்லாஹுடைய இந்த வசனம் சொல்லுகிறது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவைகள் துதிக்கின்றன. அது மட்டுமல்ல, குல்லுன் கது அலிம சலாத்துஹு வ தஸ்பீஹா, அவைகளுக்கு அல்லாஹுவை, இறைவனை வணங்குவதையும் இறைவனை துதிப்பதையும் அல்லாஹ் அதற்கு அறிவித்து கொடுத்திருக்கிறான், அதை அறிந்து வைத்திருக்கின்றன என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். அதற்கு தெரியும் எதற்காக அல்லாஹ் அவற்றை படைத்தானோ அந்த படைப்பின் நோக்கத்தை அவைகள் நிறைவேற்றுகின்றன. அதன் மூலமாக அல்லாஹுவை அவைகள் துதிக்கின்றன. இப்போ இந்த இடத்துல நாம் என்ன யோசிக்கணும் அப்படின்னு கேட்டால், மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு காமனான ஒரு பெர்செப்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு கேட்டால், இருக்கிற உயிரினங்கள்லேயே நம்ம தான் கொஞ்சம் டாப்பு. ஏன்? எல்லாவற்றையும் நம்ம கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்மை மிஞ்சிய எந்த உயிரினங்களும் இந்த பூமியில இல்லை. நாம் பார்க்கின்ற உயிரினங்கள் எல்லாமே மனிதனுக்கு வசப்படுத்தப்பட்டது. நம்மை மீறி அதனால் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ நம்ம ஒரு டாப் லெவலில் இருக்கிறோம். நம்ம டாப் லெவலில் இருக்கிறோம், நம்ம எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னா, இந்த ஆற்றலை இறைவன் கொடுத்துருக்கிறான்ல, இது எதை கொண்டு நாம் இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அமல்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஷார்ப்பான பகுத்தறிவு இது பிரித்து காட்டிடும் எது சரி எது தப்பு அப்படின்ட்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கல்பு, உள்ளத்தை பற்றி பேசுகிறான். மற்றவைகளுக்கு அல்லாஹ் அது கொடுக்கப்படலை. கல்பு என்று சொன்னால் நன்மை தீமைகளை பிரித்தறிகின்ற அப்படியான ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆற்றல் அல்லாஹ் மனுஷனுக்கு கொடுத்துருக்கான். ஸோ அதனால நம்ம ஸ்பெஷலாக இருக்கிறோம், மற்ற படைப்புகளை விட நாம் ஸ்பெஷலாக இருக்கிறோம். ஆனால் என்ன, நம்ம வெட்கி தலை குனியணும் அப்படின்னு கேட்டால், மற்றவைகள் எல்லாம் அல்லாஹுக்கு முற்றிலுமாக வழிபடுகின்றன, மாறு செய்வதில்லை. ஆனால் நாம் மாறு செய்கிறோம். படைத்தவன் ஒருவன் இருக்கிறானா இல்லையா என்பதை நாம் விவாதித்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா யாரால் படைக்கப்பட்டிருக்கிறோமோ அவன் குறித்தே நாம் இங்கு விவாதிக்க முடிகிறது. கேட்டால் நம்முடைய பகுத்தறிவு என்று நாம் பேசுகிறோம் என்று சொன்னால், நாம் எந்த அளவிற்கு நன்றி கெட்ட மனிதர்களாக இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹை நம்புகிறோம். அல்லாஹை நம்புகிறோம் அப்படின்னா நம்ம அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு நிலையில தேர்ந்தெடுத்திருக்கிறோம். மனிதர்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் படைத்தவன் யார் என்பது குறித்து சர்ச்சை செய்கிற பொழுது நாம் அல்லாஹை பார்த்தது கிடையாது, அல்லாஹுடைய தூதரை பார்த்தது கிடையாது, அவனுடைய மறுமை நாள் குறித்து எந்த விதமான காட்சிகளையும் கண்ணால் கண்டது கிடையாது. ஆனால் உறுதியாக நம்புகின்ற ஒரு சமுதாயமாக நாம் இருக்கிறோம் என்றால், நாம் இந்த அளவிற்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கும். எல்லா உயிரினங்களும் சரி, ஊர்வனையிலிருந்து பறக்கின்ற பறவைகளிலிருந்து அது வேட்டையாடுகின்ற விலங்குகள் வரைக்கும் அத்தனையும் அல்லாஹை துதிக்கின்றன. அப்படின்னா காடுகளில் உள்ள மரம், மலைகள் அத்தனையுமே துதிக்கின்றன. அப்படின்னா துதிப்பதற்காக படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற மனித இனம் எப்படி இருக்கிறது, அதில் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்படி சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த வசனங்கள் அவனுடைய படைப்புகள் எப்படி அல்லாஹை துதிக்கின்றன என்பதை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது, நாம் எந்த அளவிற்கு அல்லாஹை துதிக்கின்றோம், பெருமைப்படுத்துகின்றோம், அவனை
சரியான முறையிலே நாம் நினைவு கூறுகிறோம் என்பதை பற்றி நம் சுய பரிசோதனை செய்து கொள்வோம். அது நம்முடைய இம்மை மறுமை வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்கும். அப்படியான ஒரு சிந்தனை நம்முடைய இம்மை மறுமைக்கு நமக்கு வெற்றியை பெற்று தருகின்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆரோக்கியமான சிந்தனைகளையும் ஆரோக்கியமான மாற்றத்தையும் நமக்குள் ஏற்படுத்துவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.